யூடியூப்ல காரசாரமாக வந்துட்டு கல்பனா அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க. கல்பனாவோட வீட்டுக்கார் தான் அந்த தற்கொலைக்கே காரணம். கல்பனாவோட மகளுக்கும் கல்பனாவுக்கும் பயங்கர தகராறு. இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்துட்டு தமிழில் மாத்திரம் இல்லாமல் தெலுங்கு ஊடகங்களையும் மலையாள ஊடகங்கள்லையும் நிறைய இந்த ஹாட் நியூஸ் 3 நாளாக 38 வருஷமாக நான் பாடி கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு புகழை விட எனக்கு இந்த 3 நாள் ரொம்ப நிறைய புகழ் கிடச்சிருக்கு. பயங்கர பப்ளிசிட்டி எனக்கு, பட் இன் அ வெரி வெரி நெகட்டிவ் சென்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கொடுக்கணும். ப்ளஸ் சில விஷயங்கள் வந்து மீடியாவில் போய்கிட்டு இருக்கிறது ஆர் மீடியா கையாள்கிற விதம் வந்து சரியல்ல என்பதை பணிவன்புடன் நான் வந்து தாழ்மையாக தெரிவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை முதல்ல கூட்டினது சார். ஃபர்ஸ்ட் திங், நான் சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணல சார். நான் பேசிக்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது உடம்புல. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது, த்ரோட் இஷ்யூஸ், சைனஸு, லொட்டுலஸுக்குன்னு 1008 பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு 45 வயசாகுது. அண்டு எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனோபாஸோட பிகினிங் ஆரம்பிச்சாச்சு. என்னுடைய ஏஜுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மெனோபாஸ் பிகினிங் ஆரம்பிச்சாச்சு. இதனால முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்ணு சுமந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பெண் சுமந்துக்கிட்டு நடக்கிறாங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியுதே தவிர்த்து, வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து மக்கள் வந்துட்டு கல்லடிச்சிட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, ஓடிட்டு இருக்கிறது நான் சூசைட் பண்ணி கட்டன் பண்ணேன். இல்லை சார், சூசைட்லாம் பண்ணிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் பயங்கர பிரச்சனை சார். நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். என் கணவர் வந்து கரெக்டான நேரத்தில், என் கணவர் இந்த விபத்து பிரச்சனை நடக்கும்போது நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். மார்ச் 4ஆம் தேதி காலையில் 11:30 மணி ஃப்ளைட்டில் தான் நான் கொச்சின்லேருந்து ஹைதராபாத்கே வந்தேன். ஏன்னா February மாதம் நான் வந்து LLB ஸ்டூடெண்ட். இந்த வயசில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் February மாதம் ஃபுல்லாக நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 1.5 மாதமாக இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ February மாதத்துலேருந்து பாடி முடித்தேன். ஜனவரியிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடைய தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி, மகா சிவராத்திரி February 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நார்மலான எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 10